श्री गुरुभ्यो नमः। भूषणसारः स्फोटनिर्णयः अथ स्फोटनिरूपणम्। इदल मोदल्ल प्रभाव्याख्या एन्न पोट्टिरुक्कार। प्रथमं मतभेदेन शब्दस्य नित्यत्वानित्यत्वे प्रदर्श्येते शब्दो नित्यः इति नैयायिकवैशेषिकाः। இப்போ இந்த பிரபா வியாக்கியானம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சப்தம் அப்படின்றது சப்தத்தை பற்றி அந்தந்த சாஸ்திரக்காரனுடைய மதம் என்னன்னு முதல்ல இவர் சொல்லிடுறார். இவர் மதபேதேன சப்தம் நித்தியம்னு ஒரு பட்சம், சப்தம் அனித்தியம்னு ஒரு பட்சம். நித்தியம் அப்படின்றது ஒரு மதம், ஒரு ஒப்பீனியன். அனித்தியம் அப்படின்றது இன்னொரு மதம். அந்த ரெண்டுத்தையும் காண்பிக்கிறார். प्रथमं मतभेदेन शब्दस्य नित्यत्वानित्यत्वे प्रदर्श्येते. அதில் शब्दः अनित्यः इति नैयायिकवैशेषिकाः. இங்கே ஒரு தண்டம் இருக்கணும்னு தோணுது கொடு. இதோடு ஒரு प्रदर्श्येते ஒரு தண்டம் இருக்கணும்னு தோன்றது. शब्दः अनित्यः நையாயிகாலும் வைசேஷிகாலும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து இன்றைக்குள்ள பேர் தார்க்கிகா. நியாயமதம் வேறு, வைசேஷிக மதம் வேறு. ரெண்டு பேருக்கு சேர்த்து இன்றைக்கி தார்க்கிகான்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ சப்தமானது அனித்தியம்னு அவள் ரெண்டு பேரும் சொல்கிறான். ததாஹி அது எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆதிமத்வாத்து ஐந்திரியகத்வாத்து கிருதகவத் உபசாராச்ச இது கௌதம சூத்திரம். என்ன சொன்னார்? ஆதிமத்வாத்து, இது என்ன சூத்திரம்? கௌதம சூத்திரம், கௌதமனுடைய நியாயசூத்திரம். நியாயசூத்திரத்தை பண்ணவர் கௌதமர், வைசேஷிக சூத்திரத்தை பண்ணவர் வந்து கணாதர். ஆதிமத்வாது இது வந்து மூணு காரணம் சொன்னார். சப்தமானது அனித்தியம். ஏன்னா ஆதிமத்வாத், ஆதி இருக்குது. ஆதி இருக்குன்னா நீ வாயால் உச்சரித்தாதான் சப்தமே வந்து உனக்கு உண்டாகிறது. இல்லைன்னா ஒன்றும் வாயை திறந்து பேசாத அளவுக்கு சப்தம் ஒன்றும் காதில் கேட்கலையா. அதனால் ஆதி வாயை திறந்து அதுலேருந்து சப்தம் உண்டாகிறதுனா ஆதி அது. அப்போ ஆதிமத்வாத், ஆதிமத்துவம்ன்றது ஒரு ஹேத்து. ஆதியாக இருக்கிறது, ஆதியோட உடைய ஆரம்பத்தை உடையதாக இருக்கிறதுனால சப்தமானது அனித்தியம். ஐந்திரியகத்வாத்து இந்திரியத்துக்கு விஷயமாகிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தான் காதால் கேட்க முடிகிறது. சப்தம் நித்தியம்னு சொல்லிட்டோன்னா 24 மணி நேரம் காதில் சப்தம் ஒழிச்சுட்டே இருக்கணும். அப்படி இல்லை. அதனால் இந்திரியத்துக்கு விஷயமாகிறதுனால அப்படின்னு ஒரு ஹேத்து. கிருத்தகவத்து உபசாராச்ச. கிருத்தகம்னாலே அனித்தியம். இப்போ அனித்தியம் மாதிரி நம்மளுடைய விவகாரமும் இருக்குன்றார். இது சூத்திரம் தான். இது என்ன கிருத்தகம் அப்படின்னா எது வந்து செய்யப்பட்டதோ அதுக்கு கிருத்தகம்னு பேர். எஃபோர்ட்டுனால எது உண்டாகிறதோ, ஒரு முயற்சி எடுத்து எது பண்ணுறோமோ அதுக்கு கிருத்தகம்னு பேர். கிருத்தகவத்து உபசாராச்ச. இது வந்து சப்தத்தை வந்து அனித்தியம் அப்படின்னு தான் நம்மளுடைய விவகாரமும் இருக்குது. இந்த மூணு ஹேத்துன்னு யார் சொல்கிறார்? கௌதம சூத்திரம். அத்த நியாய பாஷ்யக்கார வாத்ஸ்யாயன இல்லையா? இது என்னது? நியாயசூத்திரம். இது கௌதமரனுடைய நியாயசூத்திரம். அவனுடைய பாஷ்யக்கார் யார்? வாத்ஸ்யாயனன்றவர் அதனுடைய பாஷ்யக்கார். அவர் என்ன சொல்கிறார்? ஆதிமத்வாத்துக்கு ஆதிஹி யோனிஹி. நான் உனக்கு சொல்கிறது வந்து ஆஸ் இட் இஸ் ஆதினா வந்து ஒரு ஆரம்பம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இவர் என்ன சொல்கிறார்? இப்போ வித்தியாசம் வரும். நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன். கிரந்த வியாக்கியானத்தில் நான் இன்னும் ஸ்பஷ்டமாக சொல்லுவார். ஆதிஹி யோனிஹி காரணம். ஆதீயத்தே அஸ்மாத் இதி காரணவத் அனித்யம் திருஷ்டம். संयोग विभागश्च शब्दः कारणवत्वात् संयोग विभागश्च शब्दः कारणत्वात् अनित्यः इति. किम् उत्पत्ति कारणं संयोग विभागौ शब्दस्य आहोस्विद अभिव्यक्ति कारणम् इत्यतः आह ऐन्द्रियकत्वात् इति. इंद्रिय प्रत्यासत्ति ग्राह्यः ऐन्द्रियकः. இந்திரியகிராஹ்யத்வாத் அனித்யः சப்தः ரூபாதிவத். இப்போ அடுத்தது
இப்போ இந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம், அந்த பாஷ்யத்துக்கு நான் இப்போ அர்த்தம் சொல்லணும். என்ன சொல்கிறார்? ஆதிமத்வாத்துனா ஆதியை உடையதாக இருக்கிற காரணம். சப்தம்னு ஒன்று, சப்தம் அனித்தியம், ஏன்னா அது ஆதிமத்தாக இருக்குது. ஆதிமத்துனா ஆதியை உடையது. ஆதினா என்ன அப்படின்னா, ஆதின்ற சப்தத்துக்கு யோனிகின்னு அர்த்தம். யோனிகின்னா காரணம். காரணத்தை உடையதாக சப்தம் இருக்குது. அப்போ எந்த ஒரு பொருளுக்கு காரணம் இருக்கோ அப்போ அந்த ஒரு பொருள் காரியமாக தான் இருக்கும். காரியம்னு சொன்னாலே அது அனித்தியம்தான் அப்படின்ட்டு சொல்லு. ஆதிஹி யோனிஹி காரணம். சரியா? ஆதிஹின்ற சப்தத்துக்கு காரணம்னு எப்படி சார் நீங்கள் அர்த்தம் பண்ணீங்க? ஆதிஹின்ற வார்த்தைக்கு ஜென்ரலாக ஸ்டார்டிங் அப்படின்னு தானே அர்த்தம். ஸ்டார்டிங் பாயிண்டில் எது இருக்கோ அதுதான் ஆதி. ஆதின்றது காரணம்ன்ற மீனிங் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறார். அதுக்கு இவர் வியாக்கியானம் பண்ணுறார். நீ நினைக்கிற மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஆதிஹி, அந்த மீனிங் இல்லைப்பா. ஆதிகின்ற சப்தத்துக்கு வியுத்பத்தி இப்படி, ஆதீயத்தே அஸ்மாத் அப்படின்றதுனால ஆதி சப்தம். ஆதீயத்தே அஸ்மாத் இது ஆதிஹி. என்ன அர்த்தம்? எந்த ஒரு பொருளிலிருந்து நீ இன்னொரு பொருளை வெளியில் எடுக்கிறையோ அந்த பொருளுக்கு ஆதிகின்னு பேர். என்னது? மண்ணுன்னு ஒரு பொருள். அந்த மண்ணுன்ற பொருள்லேருந்து குடத்தை நீ வெளியில் கொண்டு வர, அப்போ அது என்னதுன்னா அந்த மண்ணுக்கு ஆதிகின்னு பேர். அப்போ நீ ஜென்ரலாக பாக்கி இடத்துல சொல்லக்கூடிய ஆதிஹி அந்தஹா அந்த அர்த்தம் இல்லை. இங்கே ஆதி நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, ஸ்டார்டிங் இருக்குதுன்னு நான் உனக்கு சொன்னேன். அந்த அர்த்தம் இல்லை. இங்கே ஆதி சப்தத்தினால காரணத்தை வாங்கிக்கணும். அப்போ ஆதி சப்தம் யௌகிகமான சப்தம், அதுக்கு வியுத்பத்தி உண்டு. ஆதீயத்தே அஸ்மாத் இதி இதி இது ஆதிஹி நாம காரணம். அது ஆயிடுத்து. காரணவத்து அனித்தியம் திருஷ்டம் அப்படின்னா, லோகத்தில் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் காரணம் இருக்குதுன்னு நாம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த காரணத்துடைய கூடிய பொருள்கள்லாம் என்னவாக இருக்கும்? காரியமாக தான் இருக்கும். காரியம்ன்றது அனித்தியம்னு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான்ட்டார். எனக்கு ஒருத்தன் தெரியாது சார் சொன்னால் கஷ்டம்தான். இங்கே திருஷ்டம்னு போட்டார். இதுதான் சாஸ்திரக்காரர்கள் ஒரு இடத்துல வரும்போது பிரசித்தம் கிலான்ற வரா. ஆமாம், திருப்பி அதையும் நீ சொல்லலாம், அதுக்கு ஒன்று கொடுப்பா. யதா திருஷ்டாந்தம் மிருத்கட விஷயே அப்படின்னு ஒன்று கம்மிப்பான். அடுத்தது சம்யோக விபாகஸ்ச சப்தः காரணவத்வாத் அனித்யः இது. சம்யோக விபாகா சப்தஹான்னு இதெல்லாம் பிராச்சீன யூசேஜ். இதெல்லாம் சம்யோகான்னா சேர்க்கை, விபாகான்னா பிரியறது. சம்யோக விபாகா சப்தஹான்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா சப்தம்ன்றது வேறு, சம்யோகான்றது வேறு, விபாகான்றது வேறு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கார்? சம்யோக விபாகா சப்தா அப்படின்னு. சப்தம் எப்படி இருக்கான்? சம்யோக விபாகமாக இருக்குன்னார். சரியாக வராது. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா, சப்தமானது சம்யோகம் விபாகம் இந்த ரெண்டுத்தோட கூடியதாக இருக்குதுன்னு அர்த்தம் பண்ணணும். சப்தம்னு இருந்ததுன்னா சப்தம் உண்டாகிறதுக்கு ஒரு சம்யோகம் தேவைப்படுறது, ஒரு வியோகமும் தேவைப்படுறது. என்ன சம்யோகம்? வாயிலிருந்து ம அப்படின்னு ஒரு எழுத்து உண்டாகணும்னா 2 உதடு முதல்ல சேரணும், 2 உதடு அப்புறம் வெளியில் வரணும். அப்போ சம்யோகம் விபாகம் ரெண்டுத்தையும் உடையதாக சப்தம் இருக்கிறதுனால அது அனித்யகான்னு இன்னொரு காரணம். புரிஞ்சுதா? சம்யோக விபாகஸ்ச சப்தः காரணத்வாத் அனித்யः. காரணவத்வாத்ப்பா, காரணத்வாத்தம் என்னன்னா அது இப்போ தப்பாக படும். காரணவத்வாத், காரணத்தோடு கூடியதாக சப்தம் இருக்கிறதுனால, சம்யோக விபாகம்ன்ற காரணத்தோடு கூடியதாக இருக்கிறதுனால அது அனித்தியம். அடுத்த விஷயம், சம்யோக விபாகம்னு சொல்கிறைய இது அந்தந்த உற்பத்தி ஸ்தானங்கள்னு வச்சுக்கோ. அந்தந்த உற்பத்தி ஸ்தானத்துடைய சம்யோக விபாகம் சப்தத்துக்கு காரணம்னு சொன்னியா இல்லையா? எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லு. சப்தத்தினுடைய உற்பத்திக்கு சம்யோக விபாகம் காரணமா, சப்தத்தினுடைய அபிவியக்திக்கு சம்யோக விபாகம் காரணமா அப்படின்னு கேட்குறான். அடுத்த கேள்வி,
கிம் உற்பத்தி காரணம் சம்யோக விபாகௌ சப்தஸ்ய புரியுதா சம்யோக விபாகௌ சப்தஸ்ய கிம் உற்பத்தி காரணம் இந்த ரெண்டும் சேர்ந்து உற்பத்தி காரணம்ன்றது ஏகவச்சனம் சம்யோக விபாகம்ன்றது த்விவச்சனம் இப்போ சம்யோகம் விபாகம் ரெண்டும் சேர்ந்து ஒரு காரணமாகும் புரிஞ்சுதா ஒரு மகாரம் உண்டாகிறதுக்கு உதடனுடைய சம்யோகம் மட்டும் காரணம் இல்லை வியோகம் மட்டும் காரணம் இல்லை ரெண்டும் சேர்ந்து காரணமாகிறது அதனால் தான் அங்கே என்ன பண்ணார் கிம் உற்பத்தி காரணம் சம்யோக விபாகோ சப்தஸ்ய ஆஹோஸ்வித் அல்லது அபிவியக்தி காரணம்னு கேட்டான் இந்த இதுக்காக என்ன பண்ணார் இந்த கேள்வி வந்தால் வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது மேலே பாஷைக்காரர் சொல்லலை அதுக்காக என்ன பண்ணார்னா சூத்திரத்தில் ஆதிமத்வாத்துன்னு 3 ஹேத்து சொன்னார் சப்தம் அனித்யம் அதுக்கு என்ன காரணம்னா அது ஆதிமத்தாக இருக்கிறதுனால ஆதிமத்துன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா காரணத்தோடு கூடிய இருக்கிறதுனால அப்போ எது எதெல்லாம் காரணத்தோடு கூடியதோ அதெல்லாம் அனித்யம் அப்படின்னு முதல்ல சாதிச்சார் ஆனால் அங்கே ஒரு சந்தேகம் நிற்கிறதுப்பா சப்தத்தினுடைய உற்பத்திக்கு அதாவது சப்தத்தினுடைய உற்பத்திக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னான்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சப்தத்தினுடைய உற்பத்திக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னான்னா காரணத்தை உடையதாக உற்பன்னமான சப்தம் இருக்கும் அப்போ உற்பன்னமான சப்தமானது அனித்யம்னு அர்த்தம் கிடைக்கும் இதுவே சப்தத்தினுடைய அபிவியக்திக்கு சப்தம் எப்போதுமே இருக்குது அது வெளிப்படுறதுக்கு தான் சம்யோக விபாகங்கள் காரணம் அப்படின்னு அந்த பட்சத்துக்கு போயிட்டேன்னு சொன்னால் சம்யோக விபாகம்ன்ற காரணத்தை உடையதாக இருந்தாலும் கூட அபிவியக்தி பட்சத்தில் சப்தத்தை நீ அனித்தியம்னு சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வியை 2 பட்சத்தை போட்டு நீ எதை சொல்ல போகிற இந்த கேள்வி வருதுன்னு சொல்லிட்டா அப்போ வேறு ஒரு ஹேத்துவை சொல்கிறார் சாஸ்திரக்காரர்களுக்கு ஒரு கிரமம் வச்சுருப்பாளாம் ஒரு விஷயத்துக்கு ஒரு 4-5 காரணம் சொல்கிறாருன்னா முதல் காரணத்தை ஃபஸ்ட்டு நிரூபணம் பண்ணி பார்ப்பா அதில் ஏதாவது ஒரு மைனஸ் வந்ததுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக செகண்ட் காரணம் அங்கேயும் ஒரு மைனஸு தான் தோற்று போகிற மாதிரி இருக்குன்னா அடுத்த காரணம் அப்போ அந்த காரணத்தை அடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு எதிராளி ஈஸியாக அட்டாக் பண்ணுற மாதிரியான காரணத்தை முதல்ல சொல்லிடுவாள் பதிலை அங்கே கேள்வி கேட்டோம்னா செகண்டு அப்படி கடைசியில் ஃபைனலாக கொடுக்கறது நீ எதிராளி நிராகரணமே பண்ண முடியாத அளவுக்கு சொல்லுவான் இப்படி ஒரு கிரமம் உண்டு இங்கே அதுதான் சொல்கிறார் ஆஹோஸ்வித் அபிவியக்தி காரணம்னா அபிவியக்தி சப்தா அபிவியக்தி பட்சத்தில் சப்தம் என்னவாகாது காரணத்தோடு கூடியதாக இருந்தாலும் கூட சப்தம் அனித்தியம் ஆகாதுன்னு ஆகும் அதுக்காக அடுத்த ஹேட்டு போட்டாராம் ஐந்திரியகத்வாத்னு போட்டாராம் அத ஆக ஐந்திரியகத்வாத்னா என்ன இந்திரிய பிரத்யாசக்தி கிராஹ்ய ஐந்திரியக அந்த ஸ்ரோத்ரேந்திரியத்தினால தொடர்பு ஏற்பட்டால்தான் சப்தத்தை நீ ஒரு சப்தம் இருக்குன்னே உன்னால் வாங்கிக்க முடியும் இந்திரிய பிரத்யாசக்தி கிராஹ்யா யஹா சஹா அப்போ சப்தம் எப்படி இருக்குது இந்திரிய பிரத்யாசக்தி கிராஹ்யமாக இருக்குது இந்திரியத்துடைய தொடர்புனால் வாங்க தெரிந்து கொள்ளத்தக்கதாக சப்தம் இருக்குது அந்த சப்தம் என்ன சப்தம் உற்பன்னமான சப்தம்தான் அபிவியக்தி பட்சத்தில் நித்தியமான சப்தத்துக்கும் காதுக்கும் தொடர்பே கிடையாது என்னடா பண்ணுற அப்போ இந்த இந்திரியத்தோட தொடர்பு இருக்குன்னு சொன்னோன்னா உனக்கு வெளியில் வந்திருக்கக்கூடிய துவனி ரூபமான சப்தத்துக்கு தான் அப்போ அது எப்படி இருக்கும் அது அனித்தியமாக தான் இருக்கும் அப்படின்றதுக்காக ரெண்டாவது இந்திரிய பிரத்யாசக்தி கிராஹ்யா ஐந்திரியகா இந்திரிய கிராஹ்யத்வாத் அனித்யா சப்தான்னு ரெண்டாவது ஹேத்து என்னது ஐந்திரியகத்வாத் இத்யுக்தே இந்திரிய கிராஹ்யத்வாத் அனித்யா அது என்னது இந்திரியத்தினால காதுனால் கேட்கத்தக்கதாக இருந்தால் அனித்தியமாக இருக்கணுமா என்ன அப்படின்னா அங்கே திருப்பி யோசனை பண்ணுவோம் காது ஒரு சப்தத்தை தொடர்ச்சியாக கிரகணம் பண்ணுறதுன்னு வச்சுக்கேன் அப்போ கிரகணம் பண்ணுறதுன்னு வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை கிரகணம்னாலே என்ன முதல்ல நான் அதை வாங்கிக்கல இப்போ நான் வாங்கிக்க போகிறேன் அப்படின்னா தான் கிரகணம் வாங்கிக்கிறதுன்றதே வரும்
24 மணி நேரமும் இந்த காதுக்கும் அந்த சப்தத்துக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் நான் அந்த சப்தத்தை வாங்குறேன்ற கான்செப்டே வராது. அது எப்போதுமே உனக்கு சேர்ந்தே தான் இருக்குது, வாங்கிறதுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு வந்துடும். ஆனால் என்ன, அந்த சப்தம் எப்படி இருக்குது, இந்திரிய கிராஹ்யமாக தான் இருக்குது. இந்திரிய கிராஹ்யம்னு சொன்னாலே அனித்தியம் அப்படின்னா நம்ம காது சுருக்கமாக என்ன சொல்லணும்னா 10 நிமிஷம் ஒரு பாட்டு ஓடிண்டே இருக்குது. இந்த நியாயத்தை வச்சுட்டு யோசித்து பார்த்துட்டு நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா 10 நிமிஷம் ஒரு பாட்டு ஓடுன்னா இந்த காது என்ன பண்ணுறது, தொடர்ச்சியாக அந்த 10 நிமிஷம் பாட்டோடு கூட தொடர்பு இருந்தாலும் நடுவில் ஒரு கேப் இருக்கணும். அப்போ தான் அடுத்தது காது வாங்கும். ஏன்னா அப்போ தானே வாங்கிறதுன்ற கான்செப்ட் அப்படி தானே வரும். இது காது சப்தத்தோட தொடர்பு கொண்டு அப்படி வாங்கணும். இப்போ இன்னும் கேட்டால் மைன்யூட்டாக அங்கே ஒரு கிரகணத்துக்கு நடுவில் கேப் ஒத்துக்கணும். அந்த கேப்பு நம்மளால் உணர முடியல, தொடர்ச்சியாக கேட்குற மாதிரி இருக்குது. அதான் சொல்லுவா இவா, என்ன சொல்லுவா, நீ பார்க்கும்பொழுது நீ கேட்கலை, கேட்கும்பொழுது நீ பார்க்கலன்னு தான் சொல்லுவாள். ஆமாம். ஏன் அப்படின்னா ஆத்மா மனசா சம்யுஜ்யதே மனஹா இந்திரியேன்னு, இந்திரியம் அர்த்தம் என்னென்னா ஆத்மா மனசோடு சேருது, மனசு இந்திரியத்தோடு சேருதுன்னா மனசெல்லாம் அணுன்னு ஒத்துட்டுருக்கா. அப்போ அணுதானே மனஹா. அது என்ன பண்ணும், ஒரு சமயத்தில் ஒரு இந்திரியத்தோடு தான் சேரும். அப்போ மனசானது கண்ணோட சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இதான் உருவம் கருப்பு கலர்னு புரிஞ்சிக்கும் போது அந்த க்ஷணத்தில் மனசானது காதோட கேட்கலை, சேரலை. அப்போ என்ன பேசுகிறான்னு தெரியாது. சினிமா எப்படா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாமளே என்ன பண்ணுறோம், சினிமாவில் உருவத்தை பார்க்கும்போது சரியாக கேட்கலை, ஃபுல்லாக கேட்கலை, அது மைன்யூட்டாக விட்டுன்னு. அதனால தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீ சப்தத்தை சொன்னால் ரூபத்தை சொல்ல முடியல, ரூபத்தை சொன்னால் சப்தத்தை சொல்ல முடியல. இது இந்த வார்த்தை ஞாபகம் இருக்குது, என்ன ட்ரெஸ் போட்டுருந்தா ஞாபகம் இல்லைன்னு, ட்ரெஸ்ஸு போட்டுக்கும்போது என்ன சொன்னால் ஞாபகம் இல்லைன்றோம். அப்படியே சொன்னாலும் நம்ம லாஜிக்கலி என்ன சொல்லணும்னா தோராயமாக அனுமானம் பண்ணும். அதாவது முதல் க்ஷணத்தில் புடவைய கலரை தெரிஞ்சுட்டா, அடுத்த க்ஷணம் அவள் பேசுனது கேட்டா, 2வது க்ஷணம் புடவை கலர் பார்க்கல, 3வது க்ஷணம் புடவை கலரை பார்த்தா, முதல் க்ஷணத்துலையும் புடவை கலரை பார்த்து 3வது க்ஷணத்துலையும் புடவை கலர் பார்க்கவே நடுவில் இருக்க 2வது க்ஷணத்தை சகப்பு புடவை தான் கட்டின்னு இருப்பான்னு தீர்மானம். இதே தான் தூக்கம் வருதில்லை உனக்கு, இப்படி தான் இந்த விஷயம் அது இப்படின்ற மாதிரி வேறு விஷயம் அது. அப்போ இந்திரிய கிராஹ்யத்வாது சப்தா அனித்யாக, எது மாதிரி ரூபாதிவத், ரூபங்கள்லாம் அனித்தியம் தானே, அது மாதிரி இதுவும் அனித்தியம். கிமயம் வியஞ்சகேன சமான தேசா அபிவ்யஜ்யதே ரூபாதிவத் அத संयोगजात शब्दात शब्द संताने सति श्रोत्र प्रत्यासन्नः गृह्यते इति दारुव्रश्चने दारु परशु संयोग निवृत्तौ दूरस्थेन शब्दः गृह्यते न च व्यञ्जकाभावे व्यङ्ग्यस्य ग्रहणं भवति तस्मात् न व्यञ्जकः संयोगः उत्पादके तु संयोगे. इदानीम् अर्थविषयम्. இப்போ வியஞ்சகா வியங்கியகான்னு 2 வச்சுக்கோ. நம்ம சப்தம் சப்தத்துடைய வியங்கிய பட்சம், சப்தத்துடைய உற்பத்தி பட்சம் அப்படின்னு 2. என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீ 2 உதடும் சேர்ந்தக்கப்புறம்தான் அந்த சப்தமே உண்டாகிறது அப்படின்னு ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் என்னன்னா, சப்தம் நித்தியமாக தானே இருக்குது, இந்த 2 உதடு சேரும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்க சப்தம் வெளிப்படுறது. அது இங்கே நமக்கு புரியல, வேறு இடத்துல வைக்கணும். என்ன சொல்லணும் அப்படின்னா நமக்கு புரிஞ்சதை வச்சுக்கலாம். இப்போ தயிர் இருக்குது, தயிரை கடைஞ்ச உடனேவே மோர் வருதுன்னா இத்தனை நேரம் மோர் எங்கே இருந்துன்னு கேட்டால் என்ன சொல்வா, அந்த தயிருக்குள்ளே தான் இருந்ததுன்னு சொல்வா. வேறு உதாரணம், தயிர்லேருந்து இவன் இது பண்ணோன்னா நெய் வந்ததுன்னு வச்சுக்கோ, இத்தனை நேரம் நெய் எங்கே இருந்ததுன்னா தயிருக்குள்ளே தான் இருந்தது, கடைஞ்சதுக்கப்புறம் அந்த நெய் வெளிப்பட்டதுன்னு சொல்லணும். புதுசாக வந்ததுன்னு சொல்ல முடியாது, நமக்கு பிரத்யட்சமான. அதே மாதிரியே என்ன அர்த்தம்னா, இந்த சவுண்டு எப்போதும் இருக்கான், இந்த உதடு சேர்ந்த உடனே அந்த சவுண்டு வெளிப்படுறது, அவ்வளோதான். இதுதான் வியங்கியம்ன்றது. அப்போ வியஞ்சகம் உதடு சேர்றது, வியங்கியம் இது இந்த பட்சம் ஒத்துனா என்ன ஆகிடும், சப்தம் நித்தியம்னு ஆகும். உற்பத்தி பட்சம் என்ன அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இவா 2 பேர் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு ஆன்ற எழுத்தையை உண்டு பண்ணான்றது, இது உற்பத்தி பட்சம். அடுத்து என்ன பண்ணான்னா, இதில் அடுத்து இந்த காது இருக்கு பார், இது
எந்த இந்த காது இந்திரியத்துக்கு வந்து கிம் அயம் வியஞ்சகேன சமான தேசா அபிவ்யஜ்யதே ரூபாதிவத். அடுத்த கேட்குறான், இந்த ரெண்டு உதடு சேர்ந்த உடனேவே சப்தம் அது ரெண்டு, இந்த என்ன பட்சம், இந்த ரெண்டு பட்சம்னா ரெண்டு உதடும் வியஞ்சகம்ன்ற பட்சம். வியஞ்சகம்னா வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ வெளிப்படுத்தக்கூடிய எந்த ரெண்டு வியஞ்சகங்கள் இருக்கோ அது எந்த இடத்துல சேர்றதோ அதே இடத்துல தான், அதே இடத்துல இருக்கக்கூடிய சப்தத்தை தான் நம்ம காது வாங்கிறதா. புரியுதா? இப்போ உதாரணம் நம்ம அளவு சொன்னதான், நான் இங்கே இருக்கேன், என்கிட்டேருந்து ஒரு 2 அடி தூரத்தில் ஒருத்தன் பேசுகிறான். அப்போ என்னட்டேருந்து 2 அடி தூரத்தில் தான் அவனுடைய உதடு இருக்குது. இது என்ன பட்சத்தில் நாம் பேசின்னு இருக்கோம்? அபிவியக்தி பட்சத்தில் பேசின்னு இருக்கோம். அப்போ அவன் 2 உதடு சேர்ந்தக்கப்புறம் அகாரம் மகாரமோ ஏதோ ஒரு மகாரமே வச்சுக்கலாம், மகாரம் உண்டாகிறதுன்னா அப்போ அந்த 2 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய மகாரத்தை தான் உன் காது வாங்கிறதா, அல்லது அதாவது அந்த வியஞ்சகம் எந்த தேசத்தில் இருக்கோ, எந்த தேசத்தில் இருக்குது, 2 அடி தூரத்தில் இருக்குது. அப்போ 2 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய வியஞ்சகம் இருக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய வியக்தமாக அபிவியக்தமாக இருக்கக்கூடிய மகாரத்தை தான் காது வாங்கிறதா, இல்லை வேறு இடத்துல இருக்கக்கூடிய மகாரத்தை உன் காது வந்து கிரகிக்கிறதா? இது கேள்வி. இப்போ கிமயம் வியஞ்சகேன சமான தேசா அபிவ்யஜ்யதே எங்கன்னா ரூபாதிவத்து. ரூபம் வச்சுக்கோ. இப்போ என்னுடைய 2 அடி தூரத்தில் ஒருத்தர் நிற்கிறார், அவர் வெள்ளை கலர் வேஷ்டி கட்டின்னு இருக்காருன்னா அந்த வேஷ்டியில் இருக்கக்கூடிய வெண்மை இருக்குது பார், அது எங்கே இருக்குன்னா அந்த 2 அடி தூரத்தில் தான் இருக்கும். அந்த வெண்மை இருக்குது பார், அது அப்படியே கிட்டக்க வந்து என் கண்ணோட பூந்துக்காது. அப்போ அங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா, அங்கே நான் சாஸ்திரக்காரர் என்ன சொல்லுவார்னா, சக்ஷுரேந்திரியம் இருக்குது பார், இதனுடைய பவர் வெளியில் ட்ராவல் பண்ணி 2 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தோட கான்டாக்ட் ஆகி அப்புறம் திருப்பி ஃபோட்டோ ஃப்ளாஷ் மாதிரி அப்புறம் அது திருப்பி அதை கொண்டு வந்து இதே கண்ணில் சேர்ந்து அங்கே எதிர்க்கக்கூடிய வேஷ்டி வெள்ளை கலர் அப்படின்னு ஒரு ஞானத்தை நம்ம கொண்டு போகணும். இப்படி ஒத்துக்கிறா. இப்போ இங்கே என்ன எடுத்து ரூபம் எங்கே இருக்குன்னா அந்த தேசத்துலேயே தான் இருக்குது. சப்தமும் இப்படி தானா? அப்போ உன்னுடைய காது இங்கே தரன்னு 2 அடி தூரம் போயிட்டு அங்கேருந்து அந்த சப்தத்தை கிரகணம் பண்ணி திருப்பி வந்து இது வந்து ஆவை உச்சாரணம் பண்ணுறக்கான்னு அப்படி சொல்கிறதா என்ன அப்படின்னு அந்த விஷயம் உச்சாரணம் பண்ணுறார். கிமயம் வியஞ்சகேன சமான தேசா அபிவ்யஜ்யதே ரூபாதிவத் அத சம்யோகஜாத் சப்தாத் சப்த சந்தானே சதி ஸ்ரோத்ர பிரத்யாசன்னா கிரஹ்யதே. இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சப்தமானது 2 அடி தூரத்தில் அவன் உதடனுடைய சேர்ந்தக்கப்புறம் அபிவியக்தமாகக்கூடிய சப்தம் அப்படி கிட்ட 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 அப்படியே வந்து என் காதுக்குள்ளே வந்து பூரறதா. இந்திரியம் விஷய தேசத்துக்கு போகிறதா, விஷயம் வந்து இந்திரிய தேசத்துக்கு வர்றதா. அதான் சாதாரணமான விஷயம். எந்த விஷயம்? ரூபாதி விஷயத்தில் இந்திரியம் தான் அங்கே போகிறது. புரியுதா? சப்த விஷயத்தில் இந்திரியம் அங்கே போகிறதா அல்லது அந்த விஷயம் இங்கே வர்றதா அப்படின்னு கேள்வி கேட்குறா. எப்படி அது எப்படிப்பா சப்தம் வந்தால் எப்படிப்பா எப்படி வரும் அதுன்னு? அதுக்கு தான் நேற்று நான் சொன்ன வீச்சி தரங்க நியாயம். வீச்சி தரங்க நியாயம் என்ன ஆகும்னா, அது உண்டாகும்போது அந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 அடி தூரத்தில் என்ன ஆகும், அதனுடைய என்ன ரெசபல் ஆனது டெசிபல். அதனுடைய டெசிபல் வந்து எவ்வளோ ஒரு சவுண்டு ஒரு அளவு வச்சுக்கோ, ஒரு 50 டெசிபல் இருக்குது. அப்புறம் அதிலேருந்து 2 அப்படின்னு 1.5 அடி தூரத்தில் அது வந்து 30 டெசிபலாக மாறுறது. 1 அடி தூரத்தில் இப்படி வந்து கிட்டக்க. அப்போ அதே சவுண்டு தான், வேறு வேறு வீச்சி தரங்க நியாயத்தில் அதே அலை தான். முதல்ல பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இதே சவுண்டு. எப்படின்னா அந்த அலை போயிட்டு கீழே அந்த அலை வந்து ஃபஸ்ட்டு அலை அழிஞ்சிருது, அது தான் அழியும் பொழுதே இன்னொரு அலையை உண்டு பண்ணிடுறது. இப்போ அதே மாதிரி முதல் அகாரமானது அபிவியக்தமான அகாரமானது அழிய போகிறதுல அனபிவியக்தமாகும். அப்படி வச்சுக்கணும். முதல் ஆவானது வெளிப்பட்டு அப்புறம் வெளிப்படாத நிலையை அடையும் பொழுது தன்னை மாதிரியே இன்னொரு அகாரத்தை அது அபிவியஞ்சனம் பண்ணுறது. இப்படி ஒரு நியாயத்தை ஒத்துக்கணும்.
இப்படி இந்த கிரமத்தில் அந்த சப்தம் வந்து காது கிட்டக்க வருதா. அத சம்யோக ஜாத்து சப்தாத்து. சம்யோகம் என்ன? ரெண்டு உதடனுடைய சம்யோகம். ஜாத்து அதுலேருந்து உண்டான சப்தம். சப்த சந்தானே சதி. சந்தானம்னா பரம்பரை. ஒரு சப்த சந்தானம் உண்டானதுக்கப்புறம் ஸ்ரோத்ர பிரத்யாசன்னகம். இப்படியாக அந்த முதல் சப்தம் சப்த சந்தானத்வாரா காது கிட்டக்க வந்துடுது. கிரஹ்யதே இத்தின்னு ரெண்டு கேள்வி. அதுக்கு பதில் சொன்னால் தாரு விரஷ்டனே தாரு பரஷு சம்யோக நிவத்தௌ தூரஸ்தேன சப்தா கிரஹ்யத்தேன்னு ஒரு திருஷ்டாந்தத்தை சொன்னான். பாரா, இப்போ என்றைக்கும் வந்து ஒரு இடத்துல சந்தேகம் அப்படின்னா என்ன பண்ணுவா, நம்பர் 1ஆம் நம்பரில் சந்தேகம்னா 2ஆம் நம்பரை வச்சுட்டு 1ஆம் நம்பரில் வந்து கிளியரன்ஸ் கொடுப்பான். 2ல் டவுட்டுன்னும் போது 1 வச்சு இதை கிளியர் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? அதாவது என்ன சுருக்கமாக சொல்லணுன்னா, எது ஏற்கனவே தீர்மானமாக இருக்கோ அதை வச்சு தீர்மானம் ஆகாததை வந்து கிளியர் பண்ணிப்பான். இப்போ வேறு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குறா. அது இதை காட்டிலும் கொஞ்சம் ஸ்பஷ்டமான உதாரணமாக இருக்குது. 10 அடி தூரத்தில் ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான். கையில் கோடாலியால் என்ன பண்ணுறான், டப்புன்னு வெட்டுறான். உன் கண் அதை பார்க்கறது. அது 9 மணிக்கு நான் அப்போ தான் புரியுன்றதுக்காக தான் 9 மணின்னு சொல்கிறேன். நான் வேறு யாரையும் இப்படி பாடம் நடத்த மாட்டாள். 9லாம் சொல்லுவாள், யாராவது சொல்ல மாட்டாள். எஸ்மின் சமயம் தான் சொல்லுவாள். நான் தான் அந்த டைம் புரியும்னு சொல்கிறது. இப்போ 9 மணிக்கு அவன் வந்து அந்த கோடாலி எடுத்து அந்த மரத்தை 9 மணிக்கு டக்குன்னு அடிக்கிறான். அந்த 9 மணிக்கு கரெக்டாக அவன் தூக்கி அடிக்கிறது முடிஞ்சிடுச்சு. சவுண்டு உன் காதில் வந்து விழும்போது 9:01. அப்போ 9:01க்கு வந்து இந்த சவுண்டுக்கான காரணம் நின்று போச்சு. அப்போ நீ வந்து அந்த சவுண்டு இதுதான் சவுண்டு அப்படின்னு நீ புரிஞ்சிக்கும்போது அங்கே வந்து அபிவ்யஞ்சகம் இல்லை. இப்போ கேள்வி என்ன கேள்வி கேட்டோம், இந்த நீ எந்த சப்தத்தை காதில் வாங்குறையோ இந்த சப்தம் வந்து அபிவ்யஞ்சக தேசத்தில் இருக்கக்கூடிய அதே சப்தத்தை வாங்கிக்கிறியா, இல்லை அதிலேருந்து நிறைய சப்த சந்தானம் வந்து அதை வாங்கிக்கிறியான்னு கேள்வி கேட்டான். இந்த இடத்துல கேட்டான். அப்போ அதை உதாரணமாக காமிச்சு இதில் ஏன்னா இதில் வந்து வாயை திறக்கிறது, அதில் வாயை திறக்கல வந்து கோடாலி காம்பு எடுத்து ஒரு அடிக்கிறான். அடித்தது 9 மணி, கண்ணு பார்த்துட்டே தான் இருக்குது. இப்போ கண்ணு கரெக்டாக 9 மணிக்கு வாங்கிடுத்து, காது என்ன பண்ணுறது 9:01க்கு தான் வாங்கிறது. நம்ம பார்க்கலாம் நிறைய இடத்துல. அது டிவிலாம் கூட இவள் வந்து 2 கோயின்சைட் ஆகாது எல்லாம் சொன்னால் நிறைய உதாரணம் இருக்குது அதுக்கு. அப்போ என்ன தெரியுதுன்னா, அபிவ்யஞ்சக தேசத்தில் இருக்கக்கூடிய சப்தத்தை நீ வாங்கலன்னு தெரியுது. அபிவ்யஞ்சக தேசத்தில் இருக்கக்கூடிய அதே சப்தத்தை நீ வாங்கிக்கிற பட்சத்தில் 9 மணிக்கே உனக்கு வந்து சவுண்டினுடைய நாலெட்ஜ் வந்துருக்கணும், வரல. இதை உதாரணமாக காமிக்கிறார். தாரு விரஷ்டனையோ விரஷ்டு சேதனை. விரஷ்டனம்னா சேதனம் பண்ணுறது. மரத்தை வெட்டும்பொழுது தாரு பரஷு சம்யோக நிவத்தௌ, அந்த மரம் கோடாலி ரெண்டுத்துடைய சம்யோகம் முடிஞ்சதுக்கப்புறம் தூரஸ்தேன சப்தா கிரஹ்யதே. व्यंजक अभावे व्यंग्यस्य ग्रहणं भवति, तस्मात् न व्यंजकः संयोगः न च व्यंजकाभावे व्यंग्यस्य ग्रहणं भवति. अच्छा, व्यंजकम इल्लट्ना, व्यंजकम्ना दारु परश संयोगम इल्लट्ना व्यंग्यस्य शब्दस्य ग्रहणं न भवति. அதனால் என்ன எடுத்து व्यंजकः संयोगः. இந்த சப்தத்தினுடைய வியஞ்சகம் எது? தாரு பரஷு சம்யோகா, இங்கே ஓஷ்டத்வய சம்யோகா ஆச்சா. அப்புறமா உத்பாதகேது சம்யோகே சம்யோகஜாத் சப்தாத் சப்தசந்தானே சதி ஸ்ரோத்ர பிரத்யானசன்யஸ்ய கிரகணம் இது. இது என்ன பண்ணால் 2 பட்சத்துக்கும் வந்து நமக்கு பதில் சொல்கிறார். வியஞ்சக பட்சத்துலேயும் அதாவது அபிவியக்தி பட்சத்துலேயும் வியஞ்சகம் ஒன்று தேவைப்படுறது, உற்பத்தி பட்சத்துலேயும் வியஞ்சகம்னு ஒன்று தேவைப்படுறது. ஆச்சா. உத்பாதகே தூ உத்பாதத்தில் என்ன வித்தியாசம்? தூணு போட்டதில் என்ன வித்தியாசம்?
சம்யோகே. அப்போ என்ன அர்த்தம்? தாருபருஷ சம்யோகே என்ன அர்த்தம்? சம்யோகஜாத்து சப்தாத். அந்த சம்யோகம் சம்யோகே சதி சம்யோகஜஹ யஹ சப்தஹ தஸ்மாத் சப்தாத் சப்த சந்தானே சதி. அந்த சப்தத்தினுடைய பரம்பரை வந்த உடனேவே ஸ்ரோத்ர பிரத்யாசன்னஸ்ய கிரகணம். ஸ்ரோத்ர பிரத்யாசன்னஸ்ய கிரகணம்னு இப்படி இந்த வித்தியா. ஒரு நிமிஷம் இருக்கு. வேணாம் அது வந்து இருக்கட்டும். சரி, அப்புறம் சொல்லிவிட்டு இதி அப்படின்னு பதில் சொல்லிட்டார். நான் நாயம் நியமஹ ஏனேந்திரியேன யத்கிருஹ்யதே தத் தஜ்ஜாதிரபி தேன இதி கடத்வஸ்ய சாக்ஷுஷத்வேபி நித்யத்வ தர்சனாத் இத்யத ஆஹ கிருதக இதி. அப்புறம் என்ன பண்ணார்னா நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இந்த விஷயம் முடிச்சு போச்சு. என்ன சூத்திரத்தில் 3 காரணம் சொன்னான். ஆதிமத்வாத்து ஐந்திரியகத்வாத்துன்னு 3 சொன்னார். இப்போ அடுத்தது அப்போ அந்த ஹேத்துவை உடைக்கணும். சப்தம் அனித்தியம். ஏன்? இந்திரியத்தினால கிராஹ்யமாக இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இந்திரிய கிராஹ்யம் எதுவோ அதெல்லாம் அனித்தியம்னு சொன்னாரா இல்லையா? இது அந்த ஹேத்து தப்புன்னு இப்போ சொல்கிறார். ஏன் அப்படின்னா இந்திரியமான அதாவது ஒரு இந்திரியத்தினால எது கிராஹ்யமாக இருக்கோ இந்திரிய கிராஹ்யமாக இருக்கக்கூடியது எல்லாமே அனித்தியம்னு தான் நீ நினச்சேன்னு சொல்கிற. அந்த வாதம் தப்பு. ஏன் அப்படின்னா வேற ஒன்று யோசிச்சுப்பார். இப்போ வந்து எந்த விஷயம் எந்த இந்திரியத்தினால கிராஹ்யமாக அறியப்படுறதோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஜாதி கூட அந்த இந்திரியத்தினால தான் கிராஹ்யமாக இருக்கும். ஆமாம், ஏனேந்திரியேன யத்கிருஹ்யதே தன்னிஷ்டா ஜாதிரபி தேனைவ கிருஹ்யதே. உதாரணம் என்ன? இப்போ வந்து குடம் இருக்குது. இது குடம்னு எதனால் தெரிஞ்சுக்கிற? கண்ணுனால் தெரிஞ்சுக்கிற. அப்போ அந்த குடத்தில் இருக்கக்கூடிய கடத்துவம் இருக்கு பார், அதை வந்து நீ என்ன நாக்குனாலையா தெரிஞ்சுப்பா? அதையும் கண்ணால் தான் தெரிஞ்சுப்பேன். கடத்துவம் அப்படின்னாலேயே கம்பு கிரீவாதி மொத்தம், கழுத்து இப்படி இருக்கணும், விளிம்பு இப்படி இருக்கணும், இப்போ பிருத்து புத்னோதர இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்தால் வந்து கடத்துவம். அப்போ எந்த விஷயமானது எந்த இந்திரியத்தினால் அறியப்படுறதோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஜாதியும் சரியா. அப்போ பாரு, நீ வந்து கடம் வந்து ஐந்திரியம் சொல்லாமா? கடம் கடஹா சாக்ஷுஷா அப்படின்னா கடத்துவ ஜாதியும் தானே சாக்ஷுஷம்னு சொல்லணும். இப்போ நீ கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னான்னா எதெல்லாம் இந்திரிய கிராஹ்யமோ அதெல்லாம் அனித்தியம்னு சொன்னியா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வியக்தி கட வியக்தி வந்து அனித்தியம்னு சொல்லுங்க. கடத்துவ ஜாதி அனித்தியம்னு ஒத்துக்கிறது இல்லை. ஜாதி நித்தியம் தானே எல்லாரும் சொல்கிறீங்க. அப்போ ஜாதி வந்து நித்தியம். இப்போ நீ என்ன சொல்கிறன்னா சப்தமானது அனித்தியம். ஏன் அப்படின்னா அது இந்திரிய கிராஹ்யமாக இருக்கிறதுனாலன்னு சொல்கிறான். அப்படின்னா கடத்துவ ஜாதி கூட தான் இந்திரிய கிராஹ்யம். அப்போ கடத்துவ ஜாதியும் அனித்தியம்னு சொல்ல போறியா? அப்போ ஏவஞ்சா அந்த ஹேத்து தப்பு அப்படின்னு ஹேத்து வந்து அதில் தோஷம் இருக்கிறனால 3வது ஹேத்துவை கொடுக்குறாருன்னா புரியுதா? நானும் நாயம் நியமஹா. நாயம் நியமஹான என்ன நியமம்? அது ஐந்திரியகத்வாத். ஐந்திரியகத்வாத் அனித்யத்துவம் அப்படின்றது ஹேத்து. அந்த நியமம் இல்லை. ஏனேந்திரியேன யத்கிருஹ்யதே தஜ்ஜாதிரபி தேன இதி இதி காரணாத் கடத்வஸ்ய சாக்ஷுஷத்வேபி கடத்துவம் வந்து சாக்ஷுஷமாக இருந்தாலும் நித்தியத்துவ தர்சனாத். நித்தியத்துவ தர்சனாத்னா அது நித்தியம் தான் எல்லாரும் அங்கீகாரம் பண்ணிட்டு இருக்கா. இதி அப்போ என்ன பண்ணுறது? அத ஆஹ கிருதக இதி. சரியா? இதஸ்ச சப்தா நாபிவ்யஜ்யதே கிருதகவத் உபசாராத் தீவிரம் மந்தம் இது கிருதகம் உபச்சரியதே தீவிரம் சுகம் மந்தம் சுகம் தீவிரம் துக்கம் மந்தம் துக்கம் இது உபச்சரியத்தே ச தீவிரசப்தா மந்தசப்தா இது. இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ முதல் பட்சத்துலையாவது நீ வந்து சப்தம் வந்து காரணத்வாத்துன்னு சொன்னீங்க. காரணத்வாத்துன்னு சொல்லிட்டு உற்பத்தி காரணவத்துவமா அபிவியக்தி காரணவத்துவமானு அங்கே 2 கேட்டார்.
நான் மொத்தம் சப்தம் வந்து நித்தியம் அப்படி அனித்தியம்ன்றதுக்கு 3 ஹேத்து சொன்னேன். 3 ஹேத்து. அதில் முதல் ஹேத்துவில் சந்தேகம் வந்தது, நீ உற்பத்தி பட்சத்தில் பேசுகிறியா அபிவியக்தி பட்சத்தில் பேசுகிறியான்னு சந்தேகம் வந்தது. 2வது ஹேத்துலையும் கேள்வி வந்தது, நீ உற்பத்தி பட்சத்தை மனசில் வச்சுன்னு பேசுகிறியா அபிவியக்தி பட்சத்தில் மனசில் வச்சு பேசுறியான்னு. 3வது பட்சம் கிருத்தகத்துவம் இருக்குது பார். கிருத்தகம்னு சொன்னாலேயே அது வந்து உற்பத்தி பட்சம்தான் ஆயிடுது. கிருத்தகம்னா என்ன? கிருதி சாத்தியம். ஒரு பிரயத்தனத்தினால எது சித்திக்கிறதோ அதுக்கு என்ன பேர்? கிருத்தகம். அப்போ பிரயத்தனத்தினால சித்திக்கிறதுன்னு சொன்னாலே அது உற்பத்தி தான். அந்த பட்சத்தில் 3வதுல என்ன வராது? அபிவியக்தி. அப்போ சப்தம் அனித்தியம் ஏன் அப்படின்னு கேட்டால் அது வந்து கிருத்தகமாக இருக்கிறதுனால. கிருத்தகத்வேன உபச்சாராத்தா என்ன சொன்னார் அவர்? கிருத்தகவத் உபச்சாராத். கிருத்தகவத் அப்படின்னா வந்து அனித்யவத்து உபச்சரியத்தே. அனித்யவத்து உபச்சரியத்தைனா என்ன? நம்மளுடைய வாழ்க்கை விவகாரத்தில் அனித்தியமான பதார்த்தங்கள் விஷயத்தில் நாம் எது மாதிரி பேசிக்கிறோமோ அதே மாதிரி தான் எதில் பேசிக்கிறோம்? நாம் எதில் பேசுகிறோம்? சப்த விஷயத்திலும் பேசுகிறோம். என்னதுன்னு இப்போ சொல்ல போகிறார். கிருத்தக இதி இதஸ்ச சப்தா நாபிவ்யஜ்யதே. இதஸ்ச அப்படின்னா இந்த 3வது ஹேத்து பேசுகிற இடத்துல சப்தா நாபிவ்யஜ்யதே, சப்தம் வந்து அபிவியக்தி ஆகிறது இல்லை. கிருத்தகவது உபச்சாராத். கிருத்தகம் அப்படின்னா கிருத்திரிமம்னு அர்த்தம். கிருத்திஜன்யம். கிருத்தகவத் இத்யுக்தே அனித்யவத் உபச்சாராத் வியவஹாராத். என்ன உதாரணம்? தீவிரம் மந்தம் இது கிருத்தகம் உபச்சரியத்தே. ஒரு சாஸ்திரக்காரர்கள் எழுதுகிற விஷயம் பார்ப்பா. மைல்டாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏசிலேருந்து காற்று ரொம்ப மைல்டாக வருதுன்னார். ஏசிலேருந்து காற்று வந்து ரொம்ப ஹெவியாக சொல்லாமா? அது ஏதோ இப்போ காற்று இருக்குது. காற்று வந்து இப்போ வந்து மந்தமாக வருது, இப்போ வந்து ரொம்ப ஹெவியாக வருது இப்படின்னு சொன்னாலேயே அனித்தியம்னு ஆயிடுது. ஏன்னா தீவிரம் மந்தம் அப்படின்றதெல்லாம் யாருக்கு வரும்னா, தீவிரம் மந்தம் இது மாதிரியான ஒரு தர்மங்கள் யாருக்கு இருக்குன்னா அனித்திய பதார்த்தத்துக்கு தான் இருக்கும். காற்று வந்து எப்பொழுதுமே அதில் ஒரே மாதிரியான ஒரு ஸ்வபாவம் தான் அப்படின்னு ஆயிடுத்துன்னா, ரொம்ப ஜாஸ்தி வருதுப்பா, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குப்பா சொல்லவே முடியாதே. ஏன்னா எப்போதும் அதனுடைய வால்யூம் ஒன்றா தானே இருக்கும். அப்போ நம்ம விவகாரத்தில் அது சொல்கிறார் வந்து தீவிரம் மந்தமிதி கிருத்தகம் உபச்சரியத்தே. கிருத்தகம் அப்படின்னா அனித்யம், அனித்யமேவ வஸ்து தீவிரம் மந்தம் இது உபச்சரியத்தே அப்படின்னு உனக்கு சொல்லும் பொழுது ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்துட்டார். ஆயிடுதா? எங்கடா அதுன்னா தீவிரம் சுகம் மந்தம் சுகம். சுகம் வந்து அப்பா சும்மா என்ஜாய் மட்டும்னா அப்படியோ என்ஜாய் பண்ணோம்ப்பா சொல்லவே முடியாதுன்னா தீவிரம் சுகம். இதை சாப்பிட்டா அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட அளவுக்கு டேஸ்ட் இல்லைன்றான். மந்தம் சுகம்ன்றான். சுகம் வந்து அவ்வளோ சுகமாக இல்லைன்றான். தீவிரம் துக்கம் அப்படி கஷ்டப்பட்டோன்றான். மந்தம் துக்கம் அவ்வளோ கஷ்டம் இல்லை, சுமாராக தான் கஷ்டம். அப்போ இதிலிருந்து கஷ்டம் துக்கம் சுகம்லாம் நித்தியம் இல்லைன்னு தெரியுது. சுகம் துக்கம்ன்றது இதெல்லாம் நித்தியமாக இருந்ததுன்னா எப்போதும் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஒரே மாதிரி இல்லை. இது திருஷ்டாந்தம் கொடுத்துட்டாரா? அதே மாதிரி இது சொன்னார் லோகத்துலேயும். ஐயோ காது பயங்கர சத்தமாக இருக்குன்றான், தீவிரஹா சப்தஹான்றான். மந்தஹா சப்தஹா என்னன்னா இவ்வளோ கம்மியாக பேசுகிறேன்றான், வால்யூம் இவ்வளோ கம்மியாக. அப்போ சப்தத்தில் எப்போதுமே வால்யூம் ஒன்றா இருந்ததுன்னா இந்த விவகாரம்லாம் வராது. அப்போ அங்கேயும் தீவிரம் சுகம் மந்தம் சுகம், தீவிரம் துக்கம் மந்தம் துக்கம் எப்படி இருக்கோ கிருத்தக விஷயத்தில், அதே மாதிரி தான் இங்கேயும் தீவிர சப்தா மந்தஹா சப்தஹான்னு இருக்கிறதுனால சப்தம் அனித்யம். திருஷ்டாந்தத்தை வச்சு சொல்ல वायोः नित्यत्वम् अङ्गीक्रियते न वायुः तस्य नित्यत्वम् अङ्गीक्रियते वा? இல்லையடா, பரமாணு தானடா நித்தியம் சொல்கிறோம். ஏன்னா நீயே சொல்லியடா வந்து வாயு லக்ஷணம் என்ன? ரூபரகித ஸ்பர்ஷமான் வாயு. அப்புறமா சஹா த்விவிதா நித்யா நித்யஸ்ச
நித்யः பரமாணுரூபः அனித்யः காரியரூபः அனித்யவிஷயே ஏவ தீவிரத்துவம் அதுதானே வரும். பரமாணு ரூபத்தில் உனக்கு ஸ்பர்ஷமே பிரத்யக்ஷமே இருக்காது. பரமாணு வாயு வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு பிரத்யக்ஷமே இல்லை, அனுத்பூதமாக இருக்கிறதுனால. உத்பூத்தம்னா ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டிக்கு மேலே வந்தால் தான் உன்னால் காற்று இருக்குன்னே ஃபீல் ஃபேனு போடாத போது கூட காற்று இருக்குது. ஏன் எனக்கு காற்று வரல? அந்த குறிப்பிட்ட இதை வால்யூமை தாண்டினா தான் உனக்கு வந்து காற்று இருக்குன்னே தெரியும். அதான் உத்பூத தசையில் தான் தெரியும், அனுபூத்தத்தில் தெரியாது. எல்லாமே அப்படி தானே. உபச்சரியத்தேச்ச தீவிரசப்தः மந்தசப்தः இதி ஆயிடுதா. நச்ச வியஞ்சகஸ்ய சம்யோகஸ்ய தீவிரமந்ததையா சப்தே தீவிரமந்தோபசாரः சொன்னார். வியஞ்சக பட்சத்தில் சம்யோகம் இருக்குது பார், உதடு ரெண்டுத்தினுடைய சேர்க்கை இருக்கு பார், அதுதான் வந்து சப்தத்தினுடைய வியஞ்சகம் அப்படின்னு. அந்த வியஞ்சக ரெண்டு பட்சமும் இருக்குது. இந்த சம்யோகமானது சம்யோக வியோகோ வியஞ்சகௌ சப்த வியஞ்சகவுன்னு ஒரு பட்சம், சம்யோக வியோகோ சப்த உத்பாதகௌ அப்படின்னு ஒரு பட்சம். இப்போ வியஞ்சக பட்சத்தில் வந்து வியஞ்சகஸ்ய சம்யோகஸ்ய தீவிரமந்ததையா சப்தே தீவிரமந்தோபசாரः நான். இப்போ உதாரணம் பாரு, இப்போ வந்து சப்தம் வந்து அபிவியக்தமாகிறதுன்னு வச்சுக்கோ. அபிவியக்தி பட்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படும். அப்போ என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படும் போது அது ஒரு சுபாவத்து தானே வரும். அப்போ அபிவியக்தி பட்சத்தில் சம்யோகம் இருக்குப்பா, ரெண்டு சம்யோகம் அழுத்தி நீ சொன்னாலும் சரி, நீ வந்து அந்த தயிரை அழுத்தி கடைஞ்சாலும் ஸ்லோவாக கடைஞ்சாலும் இருக்கிற வெண்ணை தான் வரப்போகுது அது. எப்போ? அபிவியக்தி பட்சத்தில். சரியா? உற்பத்தி பட்சத்தில் தான் பிரயத்தனத்துக்கு தகுந்தாற் போல் பதார்த்தத்தில் வித்தியாசம் வரும். அபிவியக்தி பட்சத்தில் அந்த வியஞ்சகம் இருக்குது பாரு, வியஞ்சகம் தீவிரமாக இருந்தாலும் வியஞ்சகம் வந்து மந்தமாக இருந்தாலும் அதை வச்சுட்டு வியங்கிய பதார்த்தத்தில் தீவிரமோ மந்தமோ வரப்போகிறதில்ல. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மூணாவது ஹேத்து வந்து உற்பத்தி பட்சத்தில் தான் அப்ளை ஆகுமே தவிர அபிவியக்தி பட்சத்தில் அப்ளை ஆகாதுன்னு சொல்ல வர்றார். புரிஞ்சுதா? வியஞ்சகஸ்ய சம்யோகம்ன்றது என்னது? அது வந்து வியஞ்சகம் உதடு தீவிர மந்ததையா சப்தே தீவிர மந்தோபசாரः ந பிரகாசஸ்ய தீவிர மந்ததையா ரூபஜானஸ்ய யதா தீவிர மந்தத்வம். இல்லைடா, அது நச்சவாச்சியம். சாரி, இங்கே பின்னாடி வருது. முதல்ல கேள்வி கேட்குறான். அவன் என்ன கேட்குறான்? இவன் கேட்குறான், நான் வேறு மாதிரி மாற்றி சொல்கிறேன். இல்லை தயிர் ஒன்று தான், 2 பேர் தயிர் கிடைக்கிறான். இவன் சொல்கிறான், இவன் ஸ்பீடாக கிடுக்குன்னு தயிர் கிடைஞ்சா, ஒருத்தி ஸ்லோவாக தயிர் கிடைஞ்சா. அப்போ ரெண்டுமே வியஞ்சகமாக இருந்தாலும் கூட இந்த வியஞ்சகத்தில் வந்து தீவிரதா இருந்ததுனால அபிவியக்தி ஆகக்கூடிய நெய்யிலையும் தீவிரத்துவம் இருக்கணும். அவள் வந்து ஸ்லோவாக கடைஞ்சதுனால அபிவியக்தமான நெய்யிலையும் வந்து அந்த ஸ்லோனஸ் வந்து நெய்யில் தெரியணும். நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்லோனஸ்ஸை சொல்கிறேன். ஸ்லோனஸ் வரும் இல்லையா? ஸ்லோனஸ்ஸும் அதே மாதிரி என்ன ஸ்பீடியா என்ன சொன்னேன்? ஸ்பீடு கரெக்டு. அந்த ஸ்பீடு வந்து எங்கே தெரியணும்? நெய்யில் தெரியணும். அந்த பட்சம் நெய் கம்மியாக வந்தது அதை சொல்லலாம். நான் வந்து குவான்டிட்டியை பற்றி பேசலை. அந்த அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீடாக கிடந்தோன்னா ஐயோ நெய்யை ஸ்பீடாக வருதுன்னு சொல்லணுமா? நெய்யில் அந்த ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ சொல்ல முடியாது. இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, அபிவியஞ்சகத்தில் ஸ்பீடு இருந்ததுன்னா அபிவியங்கியத்துலேயும் ஸ்பீடு இருக்கணும் தானே அப்படின்னு அவன் கேட்குறான் கேள்வி. அதுதான் நச்சவாச்சியம் பின்னாடி சொல்கிறார். வியஞ்சகஸ்ய சம்யோகஸ்ய தீவிர மந்ததையா சப்தே தீவிர மந்தோபசாரः பிரகாசஸ்ய தீவிர மந்ததையா ரூபஜானஸ்ய யதா தீவிர மந்தத்வம் இது வாச்சியம். அது அவன் வந்து ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தான். அவன் என்ன கொடுத்தான்? இப்போ வந்து ஒரு குடம் இருக்குது. அந்த குடத்தில் வந்து ஒரு கலர் இருக்குது. அந்த கலரை வந்து நம்ம கண்ணு வந்து வாங்க போகிறது, கிரகிச்சிக்க போகிறது, புரிஞ்சிக்க போகிறது. ஆனால் அந்த குடத்தில் இருக்கக்கூடிய கலர் இருக்கு இல்லையா,
அந்த கலரை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது எதுனா லைட்டு. ஏன்னா கண்ணு நன்னா தெரியுது, நல்ல கிட்டக்கே தான் குடம்பு இருக்குது, குடத்தில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கலர் இருக்குது. வெளிச்சம் இல்லைன்னா கண்ணு வந்து அந்த கலரை வந்து கிரகிக்காது. அப்போ வெளிச்சம் வந்து உனக்கு வியஞ்சகமாக தேவைப்படுறது. வெளிச்சம் எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கலரை ஹைலைட் பண்ணுறது தான் இந்த பிரகாஷ வெளிச்சத்தினுடைய வேலை. ஹைலைட்டுன்ற வார்த்தை சொல்கிறேன், வேறு ஏதாவது வார்த்தை சொல்லிக்கலாம். ஆனால் பாரு, வியஞ்சகத்தில் வித்தியாசம் வந்ததுன்னா அந்த ரூபத்துலேயும் வித்தியாசம் வருது. என்னது? கலர், இந்த பிரகாஷம் வந்து பிரகாசத்தில் வால்யூம் ஜாஸ்தி இருந்ததுன்னா, அதாவது ஹை பிரகாசம் இருந்ததுன்னா அந்த ரூபம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. இதுவே பிரகாசம் மந்தமாக இருந்ததுன்னா அந்த ரூபம் வந்து திட்டமாக தான் தெரியுது. நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு புடவை கடையில் வாங்கும்போது பகலில் புடவை வாங்குறதுக்கும் நைட்டில் புடவை வாங்குறது வித்தியாசம் இருக்கா? வாங்கிட்டு வந்து வீட்டில் ஐயோ ஏமாந்துட்டோமேன்றோம். அங்கே ஒரு மாதிரி கலரில் இருந்து. அப்போ வியஞ்சகத்தில் இருக்கக்கூடிய தீவிரத்துவம் மந்தத்துவம் வியங்கியமான ரூபத்தில் தெரியறது இல்லை, தெரியறது தானே, அது உண்மை தானே. அதே மாதிரியே சப்த விஷயத்துலையும் வியஞ்சகமாகிய சம்யோகத்தில் இருக்கக்கூடிய தீவிரத்துவம் மந்தத்துவம்லாம் சப்தத்தில் நிச்சயம் தெரிஞ்சு தானே ஆகணும்னு அவன் திருப்பி ஒரு திருஷ்டாந்தம் கேட்டான். அதான் அந்த இடத்துல நச்ச வாச்சியம் அப்படி நீ கேட்கக்கூடாதுரா, அதை வந்து திரஸ்காரம் பண்ணுறார். புரிஞ்சுதா? நச்ச வியஞ்சகசிய சம்யோகசிய தீவிர மந்தத்தையா, எல்லாம் நிறைய தீவிரம் மந்த தப்பு தப்பாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். சப்தே தீவிர மந்தோபச்சாரா பிரகாஷஸ்ய தீவிர மந்தத்தையா ரூபஜானஸ்ய யதாவா தீவிர மந்தத்துவம். ரூபம் கூட ஒரு ரூப ஞானமே எடுத்துக்கலாம். லைட்டாக பிரகாஷம் முடிக்க இருறா, கொஞ்சம் வெளிச்சம் போகிறல, கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன்னு ஞானம் லேட்டாக வருது. என்ன அந்த ரூபத்தை கூட நீ அப்படியே புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கேன், ஞானம் லேட்டாக வருது. பிரகாஷம் ஹை பவரில் வந்ததுன்னு சொன்னால் ஞானம் பளிச்சுன்னு இருக்கே அப்படின்னா, அப்போ ஞானத்தில் வச்சுக்கோ நீனு. என்ன சொல்லிருக்கார் அவர்? ரூப ஞானஸ்ய யதா தீவிர மந்தத்துவம் இது நச்ச வாச்சியம். தீவிரः பேரி சப்தः மந்தம் தந்திரி சப்தம் அபிபவதி பேதாபாவே அபிபவானுபபத்தே அப்படின்னார். கிஞ்சா இது எதுக்கு சொல்லிட்டு பாதி முடிச்ச மாதிரி இருக்கேன். சரி, ஓகே, முதல்ல சொல்கிறேன் நான். அவன் வேறு உதாரணம் எடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்ன சொல்கிறார் அவர்? இப்போ வியஞ்சகஸ்ய சம்யோகஸ்ய தீவிர மந்தத்தையா சப்தே தீவிர மந்தோபச்சாரः பிரகாஷஸ்ய தீவிர மந்தத்தையா ரூபஜானஸ்ய யதாவா தீவிர மந்தத்துவம் இது ந ச வாச்சியம். அப்படின்னா பேரி சப்தः மந்தம் தந்திரி சப்தம் அபிபவதி பேதாபாவே அபிபவானுபபத்தே. சரி, கிஞ்ச व्यञ्जकत्वपक्षे व्यञ्जकभेरीदेशस्थेन शब्देन भिन्नदेशस्थस्य तन्त्रीशब्दस्य अभिभवः अनुपपन्नः परस्परं सम्बद्धस्यैव अभिभावकत्व अभिभूतत्वयोः अभिभूतत्वयोः अल्पाप्रकाशसूर्यप्रकाशयोः दर्शनात् अत एव रात्रस्थोक्ताप्रकाशस्य उल्का सरी उल्पान वंदिरुत्तु भूतत्वयोः उल्काप्रकाश सूर्यप्रकाशयोः उल्पान वंदिरुत्तु अच्छा दर्शनात् अत एव रात्रस्थोल्काप्रकाशस्य आदित्यप्रकाशेन अभिभवः न जायते असंबद्धत्वात् उत्पत्तिपक्षे तु पीचीतरंगन्यायेन भेरीजशब्दजशब्दस्य तंत्रीज शब्दजशब्देन संबद्धत्वात् अभिभवः उपपद्यते. இது வந்து அதையும் இதையும் நீ சேர்க்கக்கூடாதுப்பான்னு இவ பதில். புரியுதா?
அதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, என்ன சொல்ல வரார் அவர்? முதல்ல கேட்டது தீவிரா பேரி சப்தா மந்தம் தந்திரி சப்தம் அபிபவதி பேதாபாவே அபிபவான் உபக்தே. ஒரு உதாரணம் இருக்குது. இப்போ வந்து பேரி சப்தம், நல்ல ஒரு பெரிய பேரியை போட்டு அடிக்கிறான். பக்கத்துலேயே ஒருத்தர் என்ன பண்ணார், வீணை வாசிச்சுன்னு இருக்கா, அது தந்தி. அப்போ பேரியினுடைய சப்தமானது தந்திரினா தந்தி, தந்தினா வீணை தந்தி. அந்த தந்தியிலேன்னு வரக்கூடிய சப்தத்தை என்ன பண்ணுறதுன்னா அதை வந்து தோக்கடிச்சிடுது. அப்போ தோக்கடிக்கிறது யார் இந்த இடத்துல? பேரியினுடைய சப்தம். தோக்கடிக்கப்படுறது எதுன்னா தந்திரியினுடைய சப்தம். இப்படி விவகாரம் இருக்கு. தீவிரா பேரி சப்தா மந்தம் தந்திரி சப்தம் அபிபவதி. ஆச்சா? பேதாபாவே அபிபவ அனுபபத்தே. இப்போ பண்ணால் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது இன்னும் நம்ம சொல்ல வந்த விஷயத்தை ஃபுல்லாக வரல, இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் வரப்போகுது. தீவிரமாக இருக்கக்கூடிய பேரி சப்தம் மந்தமாக இருக்கக்கூடிய பேரி சப்தத்தை என்ன தோக்கடிச்சிடுத்துன்னு சொல்கிறேன். தப்பாக சொல்கிறேன்னா, தீவிரமாக இருக்கக்கூடிய பேரி சப்தம் மந்தமாக இருக்கக்கூடிய தந்திரி சப்தத்தை தோற்கடிச்சிடுத்து. இது நாம் சொன்னோம். இப்போ முதல்ல என்ன நாம் கேட்டோம்? முதல்ல இங்கே இன்னும் ஒரு விஷயமாக பார்க்கலாம். இப்போ பேரி சப்தம் இருக்கு இல்லையா, பேரி சப்தத்தில் வந்து அந்த சப்தத்தினுடைய அபிவியஞ்சகம் எது? பேரி. பேரிக்கும் அந்த தண்டத்துக்கும் ஏற்பட்ட சம்யோக விபாகங்கள், அதுதான் வியஞ்சகம். இப்போ நாம் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, வியஞ்சகத்தில் இருக்கக்கூடிய தீவிரத்துவம் மந்தத்துவம் வியங்கியமாக இருக்கக்கூடிய சப்தத்தில் பிரதிபலிக்குமா ஆகாதான்னு கேட்டோம் இல்லையா? வியஞ்சகம் எந்த இடத்துல? பேரியில் இருக்கக்கூடிய தீவிரத்துவம் மந்தத்துவம், அந்த பேரியில் இருக்கக்கூடிய சம்யோகம், அந்த தண்ட பேரி சம்யோகம் இருக்கு பார், அது வந்து வியஞ்சகம். சப்தமானது வியங்கியம். அந்த வியஞ்சகமாகிய சம்யோகத்தில் இருக்கக்கூடிய தீவிரத்துவமானது வியங்கியமாக இருக்கக்கூடிய சப்தத்தில் பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா கேள்வி. தந்தி இருக்குது, தந்திரிக்கும் விரலுக்கும் இருக்கக்கூடியது வந்து சம்யோகம். அந்த சம்யோகத்திலேருந்து உண்டாகக்கூடியது சப்தம், தந்திரி சப்தம். அப்போ அந்த சம்யோகமானது வியஞ்சகம், தந்திரி சப்தம் வியங்கியம். இப்போ ரெண்டு விஷயத்தில் என்ன கேள்வி அப்படின்னா, அந்த வியஞ்சகத்தில் இருக்கக்கூடிய தீவிரத்துவம் மந்தத்துவம் இருக்கா இல்லையா, அது ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய வியங்கியத்தில் பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா? பிரதிபலிக்கும்னு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, பிரதிபலிக்காதுன்னு நீ சொன்னா அப்போ என்ன ஆகிடும்னார், பயங்கரமான பேரி சப்தமானது மந்தமான தந்திரி சப்தத்தை தோற்கடிச்சிருத்துன்னு சொல்லவே முடியாது. அப்போ வியங்கியமான சப்தத்தில் வந்து தீவிரத்துவம் இருக்கணும், வியங்கியமான தந்திரி சப்தத்தில் மந்தத்துவம் இருந்தால் தான் இந்த சப்தம் அந்த சப்தத்தை தோற்கடிச்சிருத்துன்னு சொல்ல முடியும். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னாரு, நீ பாரு இன்னொன்று, வியங்கியத்துக்குள்ளுக்குள்ள வியஞ்சகத்தினுடைய தர்மம் வியங்கியத்துக்குள்ளே வராதுன்னு சொன்னான்னா இப்போ ரெண்டு சப்தமும் ஒன்றுன்னு ஆகிடும். இந்த சப்தத்துக்கு வியஞ்சகம் பேரி, அந்த சப்தத்துக்கு வியஞ்சகம் தந்திரி. இருந்தாலும் நீ வந்து வியங்கியத்தை தான் பார்க்கணுமே தவிர வியஞ்சகத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டன்னா ரெண்டுமே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னா சப்தம்ன்ற ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் வந்து பேரி சப்தம்னே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, தந்திரி சப்தம்னே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, ரெண்டுமே சப்தமாயிடும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரகாரத்தில் பேரி சப்தம் தந்திரி சப்தம்னு நீ நிரூபணம் பண்ணாலும் கூட இது தீவிர பேரி சப்தம், அது மந்த தந்திரி சப்தம்னே சொல்ல முடியாது.
அப்போ ரெண்டுத்துக்குள்ளும் பேதமே இருக்காது. ரெண்டுத்துக்குள்ளும் பேதமே இல்லைன்னா இதை காட்டிலையும் அது தோற்கடிச்சுன்னு சொல்லவே முடியாது. அப்போ ரிவர்ஸ் வா, இதை காட்டிலையும் இது அதை தோற்கடிச்சிடுது அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னான்னா ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் உண்டுன்னு ஒத்துக்கணும். ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் உண்டுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் யாரை வச்சு வரும்னா வெஞ்சகத்தை வச்சு வரும். அப்போ வெஞ்சகத்தில் இருக்கக்கூடிய தீவிரத்துவம் மந்தத்துவம்லாம் இதில் கொண்டு வரணும்னு அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார் இவர். तीव्रः भेरी शब्दः मंदम तंत्री शब्दम अभिभवति भेदाभावे अभिभव अनुपपत्तेः किंच அப்போ என்ன பண்ணுறது, வியங்கிய வியஞ்சக பட்சத்துலேயும் வியஞ்சக தர்மம் வியங்கியத்தில் இருக்குன்னு ஒத்துக்கணும்னு தெரிகிறது. किंच व्यंजकत्व पक्षे व्यंजक भेरी देशस्थेन शब्देन भिन्न देशस्थस्य तंत्री शब्दस्य अभिभवः அனுபபன்னா. அடுத்த விஷயம் கேட்குறார் பாரு. ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன், உற்பத்தி பட்சத்தில் தான் சப்தம் என்ன பண்ணுறதுன்னா அப்படியே ட்ராவல் பண்ணி என் காது வரைக்கும் வர்றதுன்னு சொன்னேன் நான். அபிவியக்தி பட்சத்தில் அந்த இடத்துல அபிவியக்தமாகிறது, அவ்வளோதான். நம்ம காது தான் அங்கே போய் சப்தத்தை வாங்கிக்கணும் அபிவியக்தி பட்சத்தில். சரியா? உற்பத்தி பட்ச அபிவியக்தினா அபிவியக்தமாகிடுது, அவ்வளோதான்டா. அது திருப்பி உற்பத்தி இருந்தால் தான் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணுறதுன்னு சொன்னால் அபிவியக்தி போயிடாது, உற்பத்தி ஆகிடும். ஆச்சா, அது ஒன்று. இப்போ பாரு, லோக வியவகாரம் இருக்குது. என்ன வியவகாரம்? தீவிரா பேரி சப்தா மந்தம் பேரி சப்தம் மந்தம் தந்திரி சப்தம் அபிபவதி அப்படின்னு. இந்த வியவகாரமே எந்த பட்சத்தில் வரும்னார், உற்பத்தி பட்சத்தில் தான் வரும். சப்தம் அபிவியக்தின்ற பட்சத்தில் ஏன் வராதுன்னார். இப்போ நாம் என்ன பட்சத்தில் அபிவியக்தி பட்சத்தில் யோசித்து பார்க்குறோம். அபிவியக்தி பட்சத்தில் தீவிரமான பேரி சப்தம் இருக்குது பார், அது எந்த இடத்துல இருக்கும்னார் பேரி இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அது மந்தமான தந்திரி சப்தம் எங்கே இருக்கும்னா தந்தி இருக்கிறது தான். அப்போ இவா ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர மாட்டான். யார் ரெண்டு பேருக்கும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லையோ அவா ரெண்டு பேரும் நீ கம்பேரே பண்ண முடியாது. கம்பேரே பண்ண முடியாதுன்னா அவர் தீவிரம் இவரம் எப்படா சொல்ல முடியும்னார். அப்போ எந்த விவகாரம் தீவிரமான பேரி சப்தமானது மந்தமான தந்திரி சப்தத்தை தோற்கடிச்சுத்து அப்படின்னு ஒரு விவகாரம் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அது உற்பத்தி பட்சத்தில் தான் சொல்கிறான்னு வராதுன்னு சொல்கிறான். அவ்வளோதான். கிஞ்ச வியஞ்சகத்துவ பக்ஷே வியஞ்சக பேரி தேசஸ்தேன சப்தேன, வியஞ்சகமாகிய பேரி இருக்குது பாரு, அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்தத்தோடு கூட பின்ன தேசஸ்தஸ்ய வேறு இடத்துல இருக்கக்கூடிய தந்திரி சப்தஸ்ய அபிபவா அனுபபன்னா, அந்த சப்தத்தினால இந்த சப்த தோற்கடிக்கப்படுறதுன்றது சான்ஸே இல்லை, நடக்காது. ஏன்? பரஸ்பரம் சம்பத்தஸ்யைவ, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாதான் ஒருத்தன் தோத்துட்டான் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு சொல்ல முடியும். இவன் வேறு ஊரில் இருக்கான், அவன் தேசபேதமோ காலபேதமோ இருந்ததுன்னா அவன் ரெண்டு பேரும் கம்பேரே பண்ண முடியாது. அதுதான் சாதாரணமான விஷயம். அப்போ பரஸ்பரம் சம்பத்தஸ்யைவ அபிபாவகத்வ அபிபூதத்வயோகோ தர்சனாத். இது என்னன்னா அபிவியக்தி பட்சத்தில் பேரி சப்தம் பேரி தேசத்தில் இருக்குது, தந்திரி சப்தம் தந்திரி தேசத்தில் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் தொடர்பு இல்லாதனால இது அதை ஜெயிச்சித்துன்னு கிடையாது. அப்போ இந்த விவகாரம் ரைட்டுன்னு சொன்னால் உற்பத்தி பட்சம்தான் அந்த விவகாரத்தில் ஆசிரியச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கோ. எப்படி அப்படின்னார், உல்கா பிரகாஷ சூரிய பிரகாஷயோகோன்னார். சம்பந்தமே படாத உல்கா பிரகாசம், உல்கானா என்ன,
ஒரு சின்ன இது இருக்குது, ஊதுவத்தி இருக்குது. ஊதுவத்தியில் இருக்கக்கூடிய நெருப்பு வந்து உல்கா. உல்கா சியாத்து நிர்கத ஜுவாலா. உல்கானா இன்னொன்று கூட ஒன்று, வெடி பட்டாசுலாம் உல்காசுன்னு சொல்லுவோம், உல்கான்னுவோம். தீபத்துக்கும் தீபத்துலேருந்து வெளிச்சம் வந்துட்டே இருக்கும், ஊதுவத்திலேருந்து கூட வெளிச்சம் வந்துட்டே இருக்குது. நிர்கத ஜுவாலானா ஒன்றுலேருந்து வெளிச்சம் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு உல்கான்னு பேர். புரியுதா? இப்போ உதாரணம் வந்து புஸ்வானம் இருக்குது, அதுலேருந்து சர்வம் வெளிச்சம் முடிஞ்சு போச்சு அது. அப்போ எதிலிருந்து ஜுவாலை வெளியில் வந்து முடிஞ்சுடுத்தோ அதுக்கு உல்கான்னு பேர். அப்போ உல்கா பிரகாசம் இருக்குது. உல்கா பிரகாசத்தையும் சூரிய பிரகாசத்தையும் நீ கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டும் வந்து சம்பந்தப்படலை. சம்பந்தப்படாததுனால உல்கா பிரகாசமானது சூரிய பிரகாசத்தினால அபிபூதம்னு சொல்ல முடியாதுன்னு அது சொல்கிறார். சரியா? பரஸ்பரம் சம்பந்தஸ்யைவ அபிபாவகத்வ அபிபூதத்வயோஹோ உல்கா பிரகாஷ சூரிய பிரகாஷயோஹோ தர்சனாத். சரியா? இல்லை உல்கா பிரகாஷ சூரிய பிரகாஷ நான் நீ ஆமாம் ஆமாம் கம்மியாக இருக்கக்கூடிய எதை வச்சுக்கோ, ஊதுவத்தி வச்சுக்கோ. ஆனால் ஊதுவத்திக்கும் சூரியனுக்கும் எப்போ இன்னும் ரெண்டுக்கும் வந்து தொடர்பு இருந்தால் தான் சூரிய வெளிச்சத்தில் ஊதுவத்தி வெளிச்சமானது அபிபவமாகிடுது, அபிபூதமாகிடுதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அது ஒரு உதாரணமாக சொன்னார். அத்தகேவ ராத்திரிஸ்தோல்கா பிரகாஷஸ்ய ஆதித்ய பிரகாஷேன அபிபவः ந ஜாயதே அசம்பத்தத்வாத். ராத்திரியில் உல்கா பிரகாசம் இருக்குது, பகலில் வந்து சூரிய பிரகாசம் இருக்குது. சூரிய சூரிய வெளிச்சத்தில் இது மறைஞ்சிட்டு போயிருக்கு. ராத்திரியில் எவனும் பேசினா பேத்துறான்னு அர்த்தம். அது நைட்டில் வந்து மத்தாப்பு கொளுத்துறான், நைட்டில் கொளுத்துறான். சூரிய வெளிச்சத்தில் வந்து மத்தாப்பு வெளிச்சமே தெரியல போல இருக்குன்னா லூஸுன்னு நினைப்பான். ஏன் லூஸுன்னு நினைப்பானா இந்த ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லாததுனால தான். அத்தகைய ராத்திரி இந்த நிறைய இடத்துல இது பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குடா. ராத்திரிஸ்தோல்கா பிரகாஷஸ்ய ஆதித்ய எகாரம் பிரகாஷே எகாரம் விட்டு போயிருக்கு. அபிபவः ந ஜாயதே அசம்பத்தத்வாத். உற்பத்தி பக்ஷேத்து, உற்பத்தி பட்சம்னா இது ஒத்து வரும். ஏன்னா நியாயம் வீச்சி தரங்க நியாயத்தினால. இப்போ வீச்சி தரங்க நியாயத்தினால என்ன எடுத்து அது பேரி அடிக்கும் பொழுது அதனுடைய உற்பத்தி தேசத்தில் 100 டெசிபல்ஸ் இருக்குது. இது ரெண்டும், இதுவும் 2 அடியில் இருக்குது, அதுவும் 2 அடியில் இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இது உற்பத்தி தேசத்தில் என்ன, இது தந்திரி சப்தம் வந்து 50 டெசிபல் தான் இருக்குது. அப்போ அந்த 50 டெசிபல்லேருந்து 2 அடியில் ட்ராவல் பண்ணி என் காதில் வந்து விழும்போது அது 10 டெசிபலாக இருக்குது. இது வந்து 100 டெசிபல் ட்ராவல் பண்ணி வரும்போது என்ன எடுத்தது, இது வந்து 20 டெசிபலாக இருக்குது. அப்போ 20 வந்து 50 வந்து அபிபவம் பண்ணுறதுன்றது ஒத்து வரும். என்ன பட்சத்தில்? உற்பத்தி பட்சம். உற்பத்தி பக்ஷேது வீச்சி தரங்க நியாயேன பேரிஜ சப்தஜ சப்தஸ்ய பேரி சப்தஜ சப்தஸ்ய. ஆமாம், பேரி சப்தத்துலேருந்து உண்டான சப்தம் அது என்ன எடுத்து 20% டெசிபிள்ஸ் என் காதில் வரும்போது. தந்திரீஜ சப்தஜ சப்தேன ரெண்டும் என் காதில் வந்து உழருது. சம்பத்தத்வாத் ரெண்டும் ஒரு இடத்துல வந்து என் காது கிட்டக்க வந்து ரெண்டும் சேர்ந்த உடனேவே 2ல் இந்த சத்தத்தில் அந்த சத்தம் கேட்கலான்னு நான் சொல்ல முடியும். சரியா? நான் அதான்டா இதில் வந்து 50ல் வந்து 5ல் 1% 10 டெசிபல்னா, இல்லை 100ல் 5ல் 100 5ஆக பிரித்து 20ன்னு சொன்னேன். அதுக்காக சொன்னேன். அப்புறமா சம்பந்தாபாவேபி அபிபவ ஸ்வீகாரே பேரி சப்தே ஜாத்தே ஜகதி தந்திரி சப்தா ந ஸ்ரூயேத. அடுத்த சொன்னால் சம்பந்தாபாவேபி அபிபவ ஸ்வீகாரே பேரி சப்தே ஜாத்தே ஜகதி தந்திரி சப்தா ந ஸ்ரூயேத. அடுத்து ஒன்று சொன்னான். இது ஒரு எல்லாம் சின்ன சின்ன நியாயங்கள். ஆனால் யோசிச்சு தர்க்க எந்த 2 இங்கே சப்தம் தான், அங்கே எந்த 2 சப்தங்களுக்குள்ளே ஒன்று ஜெயிச்சிடுத்து ஒன்று நீ தோத்துடுத்துன்னு 2 சப்தத்தை சொல்கிறியோ அந்த 2 சப்தங்களுக்கு சம்பந்தம் வந்தாதான் ஜெயிச்சிடுத்து தோத்துடுத்துன்னு சொல்ல முடியும். 2 சப்தங்களுக்கும் சம்பந்தம் வரலன்னா ஜெயிச்சித்து தோத்துன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா உற்பத்தி பட்சம்தான், அபிவியக்தி பட்சத்தில் கிடையாதுன்னு அழகாக சொல்லி முடிச்சிட்டார். இதை ஒருத்தர் நிராகரணம் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
அவர் ஜெயிச்சிட்டார் இவர் தோத்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே இந்த இடமே எடுத்துக்கோ, வேற இடம் வேணாம், பெரிய வளர்ந்துட்டே போகும். சப்த விஷயத்தில் எந்த சப்தமாக இருந்தால் அந்த சப்தத்தை வந்து தோக்கடிச்சிட்டுன்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கணுன்னா ஒன்றும் அவசியம் இல்லை. தொடர்பு இல்லாட்டினாலும் கூட அந்த சப்தம் காது கேட்குறது நம்ம ஸ்போட்டத்தில் சொன்ன மாதிரி திருப்பி ஃபஸ்ட்டு உன் காது வந்து முதல் க்ஷணத்தில் என்ன ஆகிடுது, 20 டெசிபல் சவுண்டை வாங்கின்றது. அடுத்த க்ஷணத்தில் வந்து 10 டெசிபல் சப்தத்தை வாங்கும் பொழுதே உனக்கு வந்து ஒரு கம்பேர் பண்ணுற ஒரு ஸ்மிருதி இருக்கா இல்லையா, அதை வச்சுன்னு இல்லை அது பயங்கரம்டா, இது வந்து இது தோற்று போச்சுடா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அப்படின்னு ஒருத்தன், அதாவது என்ன சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சதி சம்பந்தே ஏவ அபிபாவகத்துவம் அபிபூதத்துவம் சம்பவதி. இதே இடத்தையே வச்சுக்கடா, இதை நான் ஒருத்தன் சொல்கிறான், அவனை சொல்லி இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாதுடா. நிச்சயம் சம்பந்தம் வேணும் அப்படின்னு வேணும்னு நம்மால் சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னான்னா, சம்பந்தம் இல்லாட்டாலும் கூட ஒரு சப்தம் வந்து அபிபாவகமாகவும் தோற்கடிக்கிறவராகவும் இன்னொரு சப்தம் தோற்கடிக்கப்பட்டவராகவும் தாராளமாக ஆவா, அது உண்டுன்னு நீ ஒத்துண்டா என்ன திறமாயிடும். முதல் க்ஷணத்தில் பேரி சப்தத்தை நீ வாங்கிக்கிற, பேரி சப்தத்தினுடைய வால்யூம் ஜாஸ்தி 20 டெசிபல்ஸ். அடுத்த க்ஷணத்தில் நீ தந்திரி சப்தத்தை வாங்கிட்ட, ஒன் பட்சத்தில் என்ன ரெண்டுத்துக்கும் தொடர்பு கிடையாது. இது ஃபஸ்ட்டு க்ஷணம், அது செகண்ட் க்ஷணம். தொடர்பு கிடையாதுன்னு சொன்னோன்னா தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் கூட ஒருத்தர் ஜெயிக்கிறவர் ஒருத்தர் தோக்கிறவர் அப்படின்ற விவகாரம் உண்டு. அப்படின்னா என்ன ஆகிடும்னா, முதல் க்ஷணத்தில் நீ வந்து பயங்கர வால்யூமோட பேரி சப்தத்தை கேட்டுட்டான்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் 100 தடவை தந்தி அடித்தாலும் கூட காதில் விழலைன்னு நீ சொல்லுவியான்னு கேட்குறேன். சம்பந்தம் இல்லாட்டினாலும் கூட ஒருத்தர் ஜெயித்தவர் ஒருத்தர் தோர்த்தவர் அப்படின்ற விவகாரம் உண்டுன்னு ஆகிடுதுன்னா முதல் க்ஷணத்தில் பயங்கரமான வால்யூமில் பேரி சப்தத்தை நீ கேட்டுட்டேன்னு சொன்னால் அப்புறம் வாழ்க்கையில் எப்போ தந்திரி சப்தத்தை கேட்டாலும், ஏன்னா நீ என்ன சொல்ல போகிற, சம்பந்த அபாவேபி பேரி சப்தா அபிபாவகா தந்திரி சப்தா அபிபூதா, தோற்கடிக்கப்பட்டவர் அப்படின்னா வாழ்க்கையில் எப்போ தந்தி வீணை வாசித்தாலும் 10 வருஷம் முன்னாடி பேரி சப்தம் கேட்டேன், இப்போ இதெல்லாம் கூட ஏன்னா இந்த தந்திரி சப்தம்லாம் அபிபூதம்னு சொல்லலான்னு ஆகிடும். அப்படி சொல்கிறது இல்லையாப்பா. அப்போ சமகாலம்ன்ற வார்த்தைக்கு என்னன்னா 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கணும். அப்போது அது பிரதிபட்சத்தில் தான் ஒத்து வரும்னு இப்படி விசாரம் பண்ணுறார். புரியுதா? சம்பந்தாபாவேபி அபிபவ ஸ்வீகாரே பேரி சப்தே ஜாத்தே ஜகதி தந்திரி சப்தா ந ஸ்ரூயேத இத்தம் பகுபிஹி தர்க்கைஹி. இப்படி நிறைய தர்க்கம் பண்ணி த்விதீயாத்தியாயே த்விதீயான்ஹிகே, 2வது அத்தியாயம் 2வது ஆன்ஹிகம் ஆவா 13 சூத்திரமாரபிய 69 சூத்திரம் யாவத் நியாயதர்சனே சப்தானித்யத்துவம் வியவஸ்தாபிதம். அங்கே தான் அவளும் ஆன்ஹிகம் வச்சுருக்கா போல இருக்குது, எனக்கு தெரியாது. 2வது அத்தியாயத்தினுடைய 2வது ஆன்ஹிகத்தில் 13வது சூத்திரத்திலேருந்து ஆரம்பித்து 69 ஷஷ்டித்தவம் நிறைய தப்பு இருக்குதா, இது ஷஷ்டித்தவம் தானே வரணும். அப்படின்னா 59வது சூத்திரம் வரைக்கும் இல்லையா, நியாய தரிசனத்தில் சப்தம் அனித்தியம்ன்றது வியவஸ்தாபனம் பண்ணிட்டார். தத்திர பிரதமக்ஷணேன்னு மேலே ஆரம்பிக்கிறார். போதும். ஸ்ரீ குருபியோ நமः.